எதுக்கு ஏன் மேல இவ்வளவு வெஞ்சன்ஸ் உங்களுக்கு? என்ன சாவடிக்கிறதா உங்களுக்கு ஏன் அவ்வளவு வெஞ்சன்ஸ்? சிறுதானிய மிக்ஸை சாப்பிட்டா நல்லது இல்லைன்னு ஒரு டாக்டர் சொல்லுங்க. இதை நீங்க யாரெல்லாம் ஏத்துக்கிறீங்க? சாப்பிட்டா உனக்கு உடம்புல உள்ள ஃபேட்டனை கரைஞ்சு ஓடிடும், நீ உடனே ஃபிட் ஆயிரும் அப்படி சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன்? நான் என்னுடைய டயட்ல இந்த பீமாவாலிங்கிற சிறுதானிய மிக்ஸை இணைச்சிருக்கிறேன். நீங்களும் அதை இணைச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபேட் லாஸ் அண்ட் வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு இது ஹெல்ப் பண்ணும். புரியலையா? கிடக்குது. ஜிஎன்சில இருந்து கொடுத்துருக்கான் 1 லட்சம் ரூபா கான்ட்ராக்ட். ப்ரோரிகேஸ்ல இருந்து கொடுத்துருக்கான். அதை விட கூட தரணும். வாங்கி சாப்பிட்டுட்டு போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? புரோட்டீன் பவுடர் உங்களை வித்துட்டு போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நண்பர்களே, நான் தான் கௌதம். நம்முடைய ராஜபரணன் விற்பனை பண்ணும் யானை கவலம் மற்றும் பீமாவலி சிறுதானிய மிக்ஸ்னு சொல்றாங்க. இப்போ ஸ்கேம்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ஃபுல்லா ஒரு 1 வீக்கா இந்த கான்ட்ராக்ட் தான் போயிட்டு இருக்கு. ஸோ போலீஸ் கேஸ் வரையும் போயிடுச்சு. கைது பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி போலிமர் நியூஸ் தான் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவல் மேட்டர் என்னன்னா, அதுக்கான எல்லா சர்டிஃபிகேஷன் அவர் கரெக்டாக வச்சிருக்காரு. அது ஸ்கேம்லாம் கிடையாது, ஜென்யூன் ப்ராடக்ட் தான். ஓகேங்களா? இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நம்ம கிட்ட தான் ப்ராப்ளம். யூஎஸ் ஆகி நம்ம கிட்ட தான் ப்ராப்ளம். அவர்கிட்ட சில சின்ன சின்ன குறைகள் இருக்கு. அதை மாத்திட்டா கரெக்டாக இருக்கும். யூஎஸ்ட்ட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஷர்ட்லெஸ்ஸாக வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பிசிக்கோட இதை ப்ரமோட் பண்ணும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஸோ ஓகே இதை சாப்பிட்டு தான் அவங்க இந்த அளவுக்கு டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பார். பட் இதுக்கு பின்னாடி என்னென்ன செலவு அவர் பண்ணியிருக்காரு, என்ன ஒர்க் அவுட் பண்ணாரு, என்ன டயட் மெயின்டைன் பண்ணாரு, எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் இன்டென்சிட்டியாக பண்ணுறாரு, என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் அவர் எடுக்கிறாரு, இது இல்லாமல் எவ்வளோ எடுக்கிறான்னு சொல்லி எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இதை சாப்பிட்டு மட்டும் தான் நம்ம எடுத்துறாங்க, ஸோ இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க போல, ஓகே சூப்பர் நாமளும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ண டயட்டில் அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டாங்க அவங்க வியூவர்ஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ஸ்கேமாக போய் அங்கே தான் முடியுது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஜிஎன்சியை பார்த்தீங்கன்னா இறக்கி ஒரு ப்ரோட்டீன் பிராண்ட் பண்ணா இறக்கி இப்போ வேணா அதை நான் ப்ரொமோட் பண்ணிருக்கலாமே, அதே நான் பண்ணல, பட் இதை நான் ப்ரொமோட் பண்றேன் உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இங்க என்ன மேட்டர் இடிக்குதுன்னா, இப்போ வேணா அதை இறக்கிட்டு ஓகே அதெல்லாம் வேஸ்ட் போல, ப்ரோட்டீன் போடலாம், இதான் வேணா மஸ்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இதுக்குள்ள வருவாங்க. இங்கே தான் இங்கே ப்ராப்ளம் வந்துச்சு. ஓகேவா? இது ஸ்கேம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு எதிராக யாரும் பேசல, ஒரு சின்ன சின்ன மேட்டர் தான். அதே மாதிரி ஃபேட் பர்சேஜ் வேணா ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் கம்மியாக சொன்னாரு. ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸட்ரான போடவே கூடாது, எக்ஸட்ரான்னு இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கு. பட் ஜென்யூன் ப்ராடக்ட் தான், யாரும் அடிக்கலாம் இல்லை உங்களை. ஸோ போட்டு கொலை பண்ணுற அளவுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அந்த அளவுக்குலாம் யாரும் உங்களுக்கு எனிமிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்க சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு பாடி டெவலப் பண்றதுக்கு இது மட்டும் கிடையாது, நான் இது எல்லா ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ணேன். சப்ளிமெண்ட்ஸ், முட்டை, சிக்கன் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு சின்னதாக ஒரு சைடு சப்போர்ட்டுக்கு இதை நான் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வியூவர்ஸுக்கு வேணா கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். இதுதான் மேட்ரு, மற்றபடி எந்த விஷயம் கிடையாது. ஸோ இதான்ப்பா மேட்ரு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. சப்ளிமெண்ட்ஸ் வாங்கும்போது தெரிஞ்சு வாங்குங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? மற்றவங்க அது சொல்றாங்க இது சொல்றாங்க, அவங்க பாடி கண்டிஷனை பார்த்து நீங்க வாங்காதீங்க. உங்க பாடி கண்டிஷன் எப்படி இருக்கு, உங்களால என்ன டயட் நான் ஃபாலோ பண்ண முடியும்னு பார்த்துட்டு சப்ளிமெண்ட்ஸை வாங்குங்க. ஓகேவா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல ப்ரோட்டீன் பத்தி அவேர்னஸ் கொடுங்க. இதே போன வீடியோல நான் கிரியேட்டின் பத்தி சொல்லியிருந்தேன். ஓகேவா? போய் செக் பண்ணி பாருங்க. எதுவும் தெரியாம எதுவுமே வாங்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோல எப்படி வெயிட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, ஸோ ஒல்லியா இருக்கவங்க எப்படி வெயிட் இன்க்ரீஸ் பண்றது நேச்சுரலா, இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் இது இல்லாம அது மாதிரி வீடியோ கண்டிப்பா வரும். அதே மாதிரி வெயிட்டா இருக்கவங்க வெயிட் லாஸ் எப்படி பண்றது சொல்லி வீடியோ கண்டிப்பா நான் போறேன் நம்ம பேஜ்ல, கௌதம் ஏரா பேஜ்ல. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஷேர் பண்ணுங்க. பாய்.